மாரடைப்பு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு நோயாளிக்கு அதே நேரத்தில் கிட்னி செயல்பாடும் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது? சமீபத்தில் 60 வயசு பெண்மணி ஒருத்தவங்க இதே நிலைமையில தான் எங்ககிட்ட வந்தாங்க. இதயத்தோட முன்பக்கத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் முழுமையாக தடைப்பட்டிருந்தது. இது மாரடைப்புலேயே மிக அபாயகரமான ஒரு நிலை. உடனடியாக நாங்கள் அந்த ரத்த கட்டியை நீக்கிறதுக்கான த்ராம்போலைசிஸ் சிகிச்சையை ஆரம்பித்தோம். மாரடைப்புக்கான அடுத்த கட்ட சிகிச்சையான ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யும் போது தான் அந்த இரண்டாவது பிரச்சனையை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவங்களோட சிறுநீரக ரெண்டும் மைல்டாக பழுதடைஞ்சிருந்தது. இப்போது நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலைன்னா ஹார்ட் ஃபெயிலியர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிடிசியை பண்ணும்போது நாங்கள் கான்ட்ராஸ்ட்னு சொல்லக்கூடிய டை நிறையா பயன்படுத்த வேண்டியிருக்கும். அந்த டையை பயன்படுத்தினா பேஷண்ட்டு டயாலிசிஸில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதயத்தையும் காப்பாற்றணும், கிட்னியும் காப்பாற்றணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்த அதிநவீன தொழில்நுட்பம் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதுதான் ஜீரோ கான்ட்ராஸ்ட் பிசிஏ. கிட்னியை பாதிக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் டையை துளியும் பயன்படுத்தாமல் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்கிற முறைக்கு பேர் தான் ஜீரோ கான்ட்ராஸ்ட் பிசிஏ. ஆனால் டை இல்லாமல் எப்படிங்க அடைப்பை துல்லியமாக பார்க்க முடியும்? இங்கே தான் எங்களுடைய ஐவஸ் ரத்த குழாய்க்கு உள்ளேயே போய் மிக துல்லியமாக காட்டுற ஒரு சின்ன கேமரா மாதிரியான கருவி. அந்த ஐவஸோட வழிகாட்டுதலோட நாங்கள் டை இல்லாமலே அடைப்பை நீக்கி ஸ்டென்ட்டை 1 மில்லிமீட்டர் கூட பிசகாமல் சரியான இடத்துல பொருத்தணும். உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த பயனாளி சில நாட்களில் முழுசாக குணமடைஞ்சு நிம்மதியோட வீட்டுக்கு போனாங்க. இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் இக்கட்டான நேரங்களில் ஒரு நோயாளிக்கு தேவையான எல்லா தீர்வுகளும் ஒரே இடத்துல தயார் நிலையில் இருக்கிறது தான். தேவை எதுவானாலும் தீர்வு இங்கே இருக்குது.